வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். நேற்றிலிருந்து இன்றைய நிலவரப்படி 230+ வந்து இந்தியா அலைன்ஸும் 290+ வந்து என்டிஏ அலைன்ஸும் வந்து வாங்கியிருக்கிறது. இப்போ நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் வந்து தங்களோட யார் கூட்டணியில் இணைச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆட்சி பீடத்தில் உட்காரக்கூடிய தகுதி இருக்குது. ஏன்னா தனிப்பெரும்பான்மை வந்து பிஜேபி வந்து வாங்கலைன்றது. நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் யாரோட கூட்டணியில் இணைய போகிறாங்கன்ற கேள்வி நமக்கு அதிகமாக இருக்குல்ல. அந்த சர்ச்சை கேள்விகளுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இப்போ ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அது நம்ம கொஞ்சம் அதிர்ச்சியை தருது. என்னன்னா என்னோட கூட்டணி வந்து பாஜகவுடன் தான் சொல்லியிருக்காரு. மேலும் இன்னைக்கு ஈவினிங் வந்து டெல்லிக்கு நான் என்டிஏ கூட்டணியில் வந்து மீட்டிங்காக போகிறேன். அதில் வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஒரு முடிவு தெரிய வரும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா கூட்டணியும் வந்து இதுக்கு வலுவாக போராடிக்கிட்டு இருக்காங்க. தாம் பக்கம் இழுத்துட்டா இவங்க ஆட்சியில் அமர்ந்துடலாமேன்றது கண்டிப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு பக்கமே ஒரு இழுபறி இருக்கத்தான் செய்யும். இவர் வந்து சந்திரபாபு நாயுடு சொன்ன பதில் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை தந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் அவர் டெல்லி போகிறாரு. 2 பெரும் தலைவர்கள் வந்து டெல்லியில் வந்து கூட்டணி விஷயமா பேச போகிறாங்க. வெயிட் பண்ணுவோம், ட்விஸ்ட் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம்.